வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மே 29 வியாழக்கிழமை இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். அப்புறம் ப்ளூ டிசைனர்ன்ற ஐடியிலேருந்து நமது சப்ஸ்கிரைபர் நண்பர் கேட்ட ஒரு கேள்வி, மாஃபாங் இடிஎஃப் மற்றும் கோட்டாக் நாஸ்டாக் 100 அந்த இடிஎஃப்க்கும் எது சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. எதில் முதலீடு செய்யலாம்னு கேட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்ப்போம். முதலில் மாஃபாங் பற்றி பார்ப்போம். மாஃபாங் மீரே அசெட்டு ஃபேஸ்புக், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள் போன்ற 4 நிறுவனங்களை உள்ளடக்கியது தான். 4 நிறுவனங்கள் மற்றும் டெஸ்லா, மைக்ரோசாஃப்ட், என்விடியா, அடாப், இன்டெல், பேப்பல், பெப்சிகோ, ஸ்டார்பக்ஸ், ஜூம் வீடியோ உள்ளிட்ட உயர் வளர்ச்சி தொழில்நுட்ப வருமானத்தை உருவாக்கக்கூடியது தான் இந்த நோக்கமாக கொண்டு தான் இதை உருவாக்கியிருக்காங்க இடிஎஃப்பை. குறியீட்டு கண்காணிப்பு இடிஎஃப் 10 தொழில்நுட்ப பங்குகளில் சமமான டாலர் எடையுள்ள குறியீட்டை பிரதிபலிக்கிறது. இதை நோக்கமாக இருக்குது. இந்த இடிஎஃப்பை பொறுத்தவரையில் அமெரிக்க தொழில்நுட்பத்துறையில் குறைந்த செலவில் முதலீடு செய்யும் வாய்ப்பை நமக்கு வழங்குது. உதாரணத்துக்கு இந்த இடிஎஃப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இதை இந்த நிறுவனங்கள் எல்லாம் ஃப்ரூட்டாக நீங்கள் நினச்சிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு ஃப்ரூட்டாக நினச்சிக்கோங்க. ஆனால் ஒவ்வொரு ஃப்ரூட்டும் தனித்தனியாக அதிக விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்கு. எல்லா ஃப்ரூட்டையும் சேர்த்து நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் எல்லாம் விலை அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரூட்டும் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒருத்தர் சொல்கிறார், உங்கள்கிட்ட எல்லா ஃப்ரூட்டும் கலந்து, எக்ஸாம்பிளுக்கு எல்லா நிறுவனங்களும் கலந்து ஒரு ஜூஸ் போட்டு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் எல்லா ஃப்ரூட்ஸையும் கலந்து ஒரு ஜூஸ் போட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு. அதுதான் இந்த இடிஎஃப்பாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உள்ளதான் எல்லா நிறுவனத்தோடையும் நீங்கள் பங்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தனிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நீங்கள் போய் வாங்கிட முடியாது. ஏன்னா ஆப்பிள் வாங்கிக்கிட்டிங்கன்னா $200 அமெரிக்க டாலருக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லலாம். என்விடியா, இப்படி இதை எல்லாம் சேர்ந்து கலவையாக மொத்தமாக சேர்த்து ஒரு ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி அவர் பண்ணி உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க. குறைந்த அளவில் நீங்கள் வாங்கி அதை குடிக்கிறீங்க, உங்கள்கிட்ட இருக்க பண மதிப்புக்கு தகுந்து. அதை தான் அதை எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். இந்த இடிஎஃப் மே 6 2021 தொடங்கப்பட்டுச்சு. கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு இடிஎஃப் வலுவான வருமானத்தை காட்டி அதன் சராசரியை விட சிறப்பாக செயல்பட்டிருக்கு. இடிஎஃப் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 2561 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை மேலாண்மை செஞ்சுக்கிட்டு வருது. குறைந்த செலவில் அமெரிக்க சந்தையில் முக்கியமான நிறுவனங்களை முதலீடு செய்யும் வாய்ப்பை இந்த இடிஎஃப் வழங்குது. இது கடந்த ஜனவரி 4 பார்த்தீங்கன்னா பெரிய முதலீட்டாளர்களிடமிருந்து வரும் சந்தாக்களை நிறுத்தி வச்சிருந்துச்சு, ஏற்க மறுத்துச்சு. அப்புறம் இடிஎஃப் விலை நிலவரம் பார்ப்போம். ஹை 153 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 89 ரூபா வரைக்கும் இறங்கி வந்திருக்கு கீழே. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 137 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் கேபிட்டல் 2561 கோடி. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த இடிஎஃபோட விலை. இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா 110க்கு கன்சிடர் பண்ணலாம், 90க்கு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இப்போ அவசரப்பட்டு இதை வாங்கினீங்கன்னா இது திரும்ப பெரிய வீழ்ச்சி வந்துச்சுன்னா நம்ம அதை தாங்கிக்கிற முடியாது. சில நேரங்களில் இந்த இடிஎஃப் விற்க முடியாமல் நிறுத்தியும் வைக்கப்படுது. இது நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கலாம். இந்திய பணம் டாலரில் வெளிநாட்டில் முதலீடு செய்யப்படுறது இது இந்திய சந்தைக்கு ஒரு பின்னடைவு தான். இது அதன் காரணமாக தான் இந்த இடிஎஃப் முதலீடு செய்யும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணணும். ஆனால் இறங்க முதலீடு செய்யலாம். பிற்காலங்களில் நல்லா இருக்கும் இதோட வளர்ச்சி. அப்புறம் அவர் கேட்ட கேள்விக்கு அவர் 2 ஃபண்டை ஒப்பிட்டு கேட்டிருந்தார். கோடாக் நாஸ்டாக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டையும் அது சந்தையில் ட்ரேட் செய்ய முடியாது. அவர் கேட்டிருந்தது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு, அது சந்தையில் ட்ரேட் செய்ய முடியாது. இந்த இடிஎஃப் நம்ம ட்ரேட் பண்ணலாம். கோடாக் நாஸ்டாக் 100 ஃபண்டும் மீரே அசெட் இடிஎஃப் ரெண்டுமே விலை கூடுதலாக தான் இருக்குது. ரெண்டும் அது அந்த நாஸ்டாக்கோட குறியீடை வச்சு தான் அது விலை நிர்ணயிக்கப்படுது. அதனால் ரெண்டுமே இப்போதைக்கு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இது சிறந்தது அது சிறந்ததுன்னு சொல்ல முடியாது. இது ஃபண்டு, அது இடிஎஃப். இடிஎஃப்ங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு, நம்ம சந்தையில் விற்கலாம் வாங்கலாம். ஆனால் கோடாக் நாஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அது நம்ம என்ஏவி வரும், அதை முதலீடு பண்ணலாம். இப்போ அதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோம்னா கோடாக் நாஸ்டாக் 100 ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அதோட மார்க்கெட் ப்ரைஸ் 18.61 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி என்ஏவின்னு சொல்லுவாங்க அதோட மதிப்பு. அது ட்ரேட் பண்ண முடியாது, நம்ம வாங்கி வச்சுக்கலாம். 2 பிப்ரவரி 2021 தொடங்கப்பட்டுச்சு இந்த கோடாக் ஃபண்டு. என்ஏவி ப்ரைஸ் 18.61 இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 14.80 வாங்குங்க, அப்போ முதலீடு பண்ணுங்கள். 12.20 முதலீடு பண்ணுங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இதுவும் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இப்போ எல்லாமே நாஸ்டாக் ரொம்ப ஏறி இருக்குது அமெரிக்காவோட மார்க்கெட்டு. அதனால் இது எக்ஸ்பென்சிவாக போயிடுச்சு. அப்போ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு $500 கூட இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஈக்விட்டி எப்பொழுது வேண்டுமானாலும் சந்தையில் விற்கலாம் வாங்கலாம். ஈக்விட்டி
ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு அப்படி இல்லை, மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டு அப்படியே முதலீடு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டுலேயுமே அவசரப்பட வேண்டியதில்லை, ரெண்டுமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இறங்குறத பயன்படுத்திக்கிட்டு வாங்கிக்கோங்க, வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. என்ன கேட்டால் இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை வாங்குறத விட, கோடாக் வாங்குறத விட நம்ம ETF வாங்கலாம். ETFனால் நம்ம நினச்ச நேரம் விற்றுட்டு டக்குன்னு வெளியே வந்துடலாம். எந்த வரமுறையும் இல்லை இதில். நம்ம இவ்வளோ நாள் இருக்கணும், ஒரு வருஷம் வச்சுருக்கணும், 6 மாதம் ஹோல்டு பண்ணணுன்ற எந்த விதிமுறையுமே இல்லை. அதனால் நீங்கள் வந்து ETFில் முதலீடு பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னோடய அட்வைஸு. அப்புறம் வந்து ETF விலை வந்து இப்போ கூட தான் இருக்குது. அதனால் அதுவும் கொஞ்சம் நல்லா இறங்கின பிறகு அதில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். 110 கன்சிடர் பண்ணலாம், அப்புறம் 90 கன்சிடர் பண்ணலாம். அதனால் பார்த்துட்டு நீங்கள் அந்த விலை வர்றப்ப முதலீடு பண்ணிங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்காலத்தில் டெக்கெல்லாம் வந்து டெக் ஸ்டாக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகத்தான் போகுது. அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க 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 நன்றி.